விவசாயிகள் சார்பில் பேசுவதற்காக டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் மன்னார்குடி ரங்கநாதன் நம்முடைய அழைப்பில் இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். திரு ரங்கநாதன், நீங்க இந்த முடிவை, காவிரி மேற்பார்வை குழு எடுத்திருக்கிற இந்த முடிவை விவசாயிகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரங்கநாதன், திரு ரங்கநாதன், இந்த முடிவை ஒரு சந்தேகத்தோடு தான் பாக்குறேன். எந்தத்தினால சொல்றேன்னாக்க, இந்த குழு கர்நாடகத்துக்கு போய் என்ன நிலைமை இருக்குன்னு யாரும் பரிசீலனையே செய்யல. இந்த சசிகுமார்ங்கிற சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி இங்க டேபிள்ல உட்காந்து இருக்கிறது தான் பார்த்து அவங்க கொடுத்த விவரத்து அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, அதை அங்க என்ன வாஸ்தவத்துல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தண்ணி நிலைமை இருக்கு, எவ்வளவு நீர் வரவு இருக்கு, அந்த அடிப்படையில தான் பண்ணணும். அவங்களே சொல்லிருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பூர்த்தியா பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகள் இல்லை, அதனால பண்றோம்னு முதல்லயே தெரிவிக்கிறாங்க. அந்த அடிப்படையில பாக்குற போது இந்த 3000 கியூசெக்ஸ்ங்கிறது 10 நாளைக்கு பாத்தீங்கன்னா 10 நாள்ல கிடைக்கக்கூடிய தண்ணியோட அளவு 3 டிஎம்சி கூட இல்லை. 3 டிஎம்சிங்கிறது ஒரு குடித நீர் கூட போராது. ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணிருக்காங்களே தவிர, இது பயிரை காப்பாற்றணுங்கிறதோ ஏதோ ஒரு இதுல இல்லை. ஆனா இருந்தாலும் நமக்கு இருக்கிற டயத்துல இந்த 10 நாளைக்குள்ள நீர் வரத்து அதிகமா இருந்து வாய்ப்புகள் இருந்துனாக்க, இந்த 3000 குறைஞ்சபட்சம் 10-12,000 கியூசெக்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னாக்க ஒரு 40-50 டிஎம்சி வந்தா ஓரளவுக்கு அடுத்த பருவமழை வரலாம் நாங்கள் கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அந்த வாய்ப்பு உருவாக்குறத ஆணித்தரமா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லணும். ஏன்னா இந்த உத்தரவு நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த குழுனோட அறிக்கையை வச்சுட்டு இதை ஆர்கியூ பண்ணிவிட்டு ஓப்பன் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி நாளைக்கு உத்தரவா கொடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல நினைச்சது. இவங்களே இந்த உத்தரவை கொடுத்துட்டாங்கிறது ஒரு பக்கத்துல வருத்தம்னு சொல்லல. ஒருவேளை தாமதத்தை அவாய்ட் பண்றதுக்காக இது முன்னாலே கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல. இந்த தாமதத்தை அவாய்ட் பண்றதுக்காக கொடுத்தா கூட இந்த தண்ணி போராது, குடி தண்ணீருக்கே போராத அளவில் தான் இருக்கும். அதனால இது தயவு செஞ்சு நாளைக்கு தமிழ்நாடு அரசு இது போறலங்கிறத எடுத்து சொல்லணும். இது போற இந்த 10 நாளைக்குள்ள நீர் வரத்து மழை பெஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ண உத்தரவு கொடுக்கணும்னு நினைக்கணும். இதோட இந்த கதை முடிஞ்சுட்டுன்னு கதையை முடிச்சிடக்கூடாது. எங்களுக்கு சம்பா இப்பதான் ஆரம்பம். இன்னும் 135 நாள் பயிர் இருக்கு. அந்த 135 நாள்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் போக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியில என்னென்ன கொடுக்க முடியுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும், பரிசீலனையில எடுத்துக்கணுங்கிறத ஆணைத்தரமா நாளைக்கு வாக்குவாதத்துல சொல்லணுங்கிறத நான் தமிழ்நாடு அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அவங்க ஒத்துழைச்சாதான் எங்களுக்கு எதிர்காலம் நன்னா இருக்குங்கிறதையும் இந்த உங்க மூலமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி. ரங்கநாதன், இப்போ இந்த 3000 கன அடி நீர் பத்தாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த வரக்கூடிய இந்த தண்ணீர் விவசாயிகளுக்கு பயன்பெறுமா, இல்ல அது பயனற்றதாக இருக்குமா? இல்ல உங்களுக்கு இவ்வளவு தண்ணீர் தான் தேவை என்றால் எவ்வளவு தண்ணீர் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன தேதியில இருந்து அந்த தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க திரு ரங்கநாதன்? தண்ணின்னு தேவைன்னு பார்த்தோம்னா தேவைக்கு உள்ள அளவு அங்க இருக்கா என்னங்கிறது சொல்லாத நான் ஒரு அனுமானத்துல சொல்ல முடியாது. ஆனா இந்த 135 நாள் பயிருக்கு தேவையான தண்ணி குறைஞ்சபட்சம் 130-150 டிஎம்சி தண்ணி வேணும். அந்த 150 டிஎம்சி 45 டிஎம்சி தான் கைவசம் இருக்கு. அதுல கடைசி 5 டிஎம்சி இல்லாத போகும். பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒருவேளை அட்வான்ஸ் ஆச்சுன்னா கூட இன்னொரு 20 நாள் 25 நாளைக்காக நமக்கு தண்ணி வேணும். அது வரணும் நம்ம ஜாகிரதையா காப்பாத்தினா கூட பின்னால கொடுப்பாங்கிற உத்தரவாதத்தை நம்ம வாங்கிக்கணும். ஒருவேளை அவங்களுக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அங்கேயும் பெஞ்சதுனாலும் அவங்க நீர் வரத்து 4 டேம், கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி இதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்ததுன்னாக்கா அதுல இருந்து பங்கிட்டு கொடுக்கணும். நம்மளோட ஷேர் என்னங்கிறத பண்ணணும். அதனால நாளைக்கு கோர்ட்ல அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறத உடனடியா கொஞ்சம் அமைச்சு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா தான் ஓரளவுக்கு நியாயம் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.